Good day to dear teachers and students. In the video, number 4th English first term 2024-25 A Journey to My Place யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் எப்படி போடணும் பார்ப்போம். இப்போது ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிக்சருக்கு கீழே நம்ம டிக் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட் பிக்சர் இஸ் த கரெக்ட் ஒன், செகண்ட் பிக்சர் தான் இஸ் த கரெக்ட் ஒன், third picture is the correct one. ஏன்னா பாருங்கள், soldiers are brave, they serve our country அப்படிங்கிறதுக்கு தேர்ட் பிக்சர் தான் சோல்ஜர் இருக்காங்க. பாய்ஸ் met tents on the river bank. ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் த ரிவர் பேங்க்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து சூஸ் த வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்சஸ். டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபிஷர்மேன் row the boat. The opening ceremony of the shop. அடுத்து காவியா is a brave. The storm damaged the roof அப்படின்னு வரும். அடுத்து வந்து ஒரு என்ன கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கோடில் சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாங்க. கொஸ்டின் கரெக்டாக ஆப்டாக எந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கோ அந்த கொஸ்டின் நம்ம டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதையே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து ஃபோர்த் ஒன், ரோஹித் லிவ்ஸ் இன் அன் ஐலாண்ட் அப்படின்னா வேர் டஸ் ரோஹித் லைவ் வரும். ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஹூ இஸ் அ செயிலர், ராபின்சன் இஸ் அ செயிலர்னா ஹூ இஸ் அ செயிலர் அப்படிங்கிறதா கொஷினாக வரும். அடுத்து 7.4 பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தே ஹவ் கிவன் சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், அந்த கீவேர்ட்ஸ் வர்ற மாதிரி, இந்த சென்டென்ஸில் இந்த கீவேர்ட்ஸ் வர்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுனால சென்டென்ஸு யூ கேன் ஃப்ரேம் இட். அடுத்து வந்து 7.5 4 சென்டென்ஸு 4 பிக்சரு. வி ஹாவ் டு மேட்ச் இட். நம்ம பிக்சர் ரீட் பண்ணுறோம், சென்டென்ஸ் ரீட் பண்ணுறோம், பிக்சரை பார்த்துட்டு மேட்ச் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியானதான். இந்த 7.6 வந்து அதே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சருக்கு எந்த சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி எழுத போகிறோம். நாங்கள் எழுதியிருக்கிறோம், நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் செக் பண்ணி பார்த்துட்டு எழுதிக்கங்க. ஏன்னா பிக்சரை பார்த்தோன்னே தெரியும் எந்த சென்டென்ஸ் நமக்கு மேட்ச் ஆகுங்கிறது. பிக்சரை பார்த்தோன்னே மிகவும் எளிதாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் கிவன் பிலோ. வெரி 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 சிம்பிள் சென்டென்ஸாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் ஃப்ரேம் சென்டென்ஸ் பை யுவர் ஓன். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் சென்டென்ஸாக நான் பெரிய சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஃப்ரேம் பை யுவர் ஓன். அதர்வைஸ் very simple sentence you can write it down. அடுத்து 7.8 read the passage and tick the answers. அடுத்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் உண்டான ஆன்சரை நம்ம பார்த்து டிக் பண்ணணும். மேலே எங்கே இருக்குது, மேலே இருக்கிற பேராகிராஃப் வந்து ஆப்போசிட் டு த வேர்ட் அஃப்ரைட். அஃப்ரைட்னா பயப்படுறது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், பிரேவ் அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் டு த வேர்ட் அஃப்ரைட். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஆல் த 3 ஆர் கரெக்ட். மேலே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 சென்டென்ஸும் கரெக்டு. அடுத்து ராபின்சன் க்ரூஸ்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ஒரு ஸ்டோரி படித்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோரியிலேருந்து சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வரிசைப்படுத்துகிறோம். அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அந்த சென்டென்ஸ் அந்த ஸ்டோரியில் வர சென்டென்ஸ் தான், ஸ்டோரியில் வர சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 82 ஆஃப் த ஒர்க் புக்கில் ஃபைட் பண்ணுற பேசேஜ் எதுன்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் தே சா அ ஷிப் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த பேராகிராஃப் தான் ஃபைட் பண்ணுற பேராகிராஃப். அதை பார்த்து எழுதிட்டோம். நீங்கள் உங்கள் ஒர்க் புக்கில் பார்த்து யூ கேன் ரைட் இட் டவுன். அடுத்து வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வேர்டாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்மளாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி. லாஸ்ட் 2 சென்டென்சஸ் we have to frame by our own. அடுத்து வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஃபால்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. அடுத்தடுத்து என்ன பண்ணுது, அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான், we can write by our own. அடுத்த தேர்ட் ஒன் வந்து ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்சஸ். சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள், எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. 2 வந்து தப்பாக இருக்கும், 1 தான் கரெக்டாக இருக்கும். அந்த கரெக்டான சென்டென்ஸ் மட்டும் டிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து அங்கே கொடுத்துட்டாங்க.
மேலே என்ன கொடுத்துட்டாங்க, கீ கொடுத்துட்டாங்க. அந்த கீயை வச்சு இந்த பாக்ஸஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. அடுத்த 5th ஒன் வந்து ஆப்போசிட் சேங்க்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ளோட்டட், ஃபவுண்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும், லாஸ்ட் வரும். பிரேவ் கேர்ளுக்கு ஆப்போசிட் வந்து ஃபியர்ஃபுல். பிரேவ்னா தைரியமான, ஃபியர்ஃபுல்னா ரொம்ப பயப்படுற அப்படின்ட்டாங்க. டூ யூ லைக் டு ட்ராவல்னா யாருக்கிட்ட ட்ராவல் பிடிக்காமல் இருக்கும், எவ்ரி ஒன் லைக்ஸ் ட்ராவல், எஸ் ஐ லைக் ட்ராவல். லைக் டு கோ டு ஊட்டின்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி 2-3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் வாட் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட் இட். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் டிட் சாம் அண்ட் வினோத் டூ ஒன்ஸ் இன் அ இயர், கிளைம் த மவுண்டைன். செகண்ட் ஒன் தே வர் ஹாப்பி, தேர் வாஸ் எ பிக் ஸ்னோ ஸ்டார்ம் ஸோ ஹீ குடின்ட் கிளைம். 5th ஒன் வை டிட் பீப்புள் அப்ரிஷியேட் சாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அடுத்து மை ஜேர்னலில் ரொம்ப சிம்பிள், அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் பிடிக்குதோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக யூ கேன் டிக். இந்த ஆன்சர்ஸ் தான் டிக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஆன்சர்ஸை யூ கேன் டிக் த ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.